வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2026 உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீல்டில் இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு துறையில் இருக்கிறீங்க, அதில் நாம் பிரபலமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வருடம் கண்டிப்பாக நீங்கள் பிரபலம் அடைவீர்கள். தைரியம், தன்னம்பிக்கையும் உங்களுக்கு மிக அதிகரிக்கும். உங்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு அந்த ஆதாயம் கட்டாயம் கிடைக்கும். புதிய வாகனங்கள் வாங்கலாம். திருமணம் உட்பட பல சுபகாரியங்கள் நடப்பதற்கான சூழல்கள் உருவாகும். அதுபோல் உங்களுக்கு இந்த 2026 ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு 2026 ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு பல வியாபாரிகள், பூ வியாபாரிகள் மற்றும் ஜுவல்லர்ஸ் நகை வியாபாரிகள் நற்பலன்களை அடையக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கிறது. இருப்பினும் எந்த ஒரு நபராக இருந்தாலுமே சரி, எந்த தனுசு ராசி நேயர்கள் இந்த வருடத்தில் 2026 தெரியாத தொழில் எதுவும் நீங்கள் முதலீடு செய்யக்கூடாது. தெரியாத தொழிலை செஞ்சீங்கன்னா அதன் மூலம் உங்களுக்கு பலத்த நட்டம், சேதாரம் வரக்கூடிய அபாயங்கள் உண்டு. ஏதேனும் ஒரு சில விஷயங்களில் திடீர் பிரயாணங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருடம் சில நெகட்டிவான விஷயங்கள்னு சொன்னால் தாயின் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருள் திருட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள், வாகனங்களால் வீண் செலவுகள், போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஃபைன் கட்டுறது, இது மாதிரியான சம்பவங்கள் இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு அதாவது குறிப்பாக உங்களுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதியிலிருந்து மே 12, 15ஆம் தேதி வரைக்குமான இந்த காலகட்டத்தில் எதிலும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் ஈடுபடுபவர்களும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு ரிஸ்கான முடிவுகளை எடுப்பது நல்லதாக தெரியவில்லை. ஆனால் 5ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்க விவகாரங்கள் தீர்ந்து உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். உங்களில் சிலருக்கு உங்களுடைய மேலதிகாரிகள் மற்றும் உங்களுடைய தகப்பனாரோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடத்தையும் 12, 2, 4 இந்த இடங்களை குரு பகவான் உச்ச குரு பார்ப்பு இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு வெளிநாடு, வெளி மாநிலங்களுக்கு நல்ல தகவல்கள் வரும். அது சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள், நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கப்பெறும். பழைய வீடுகளை புதுப்பிக்க விரும்புபவர்கள் புதுப்பிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அது இருக்கிறது. மற்றபடி உங்களுடைய உடல்நிலையில் சிறு நரம்புகள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வந்து போகும். ஆனால் அதே சமயத்தில் இந்த வருடம் முழுவதும் கணிசமான அளவில் பொருள் வரவு, தொழில் ரீதியான முன்னேற்றம், அபாரமான முன்னேற்றங்கள் இருக்கும். அதிலும் குறிப்பாக ஜுவல்லர்ஸ், பழங்கள், மலர்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல காலகட்டமாகும். புஸ்தகம், ஜெராக்ஸ் கடை, ஐடி துறை ஆசிரியர்கள் போன்ற பணியில் இருப்பவர்களுக்கு சற்றே பின்னடைவான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அவர்களுக்கும் ஜூன் 1, 2 தேதிக்கு பிறகு, செப்டம்பர், அக்டோபருக்கு பிறகு அவர்களும் நல்ல வளர்ச்சி, முன்னேற்றத்தை அடைய முடியும். நன்றி.